ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஸ்ட் சைடில் லேடிஸ்க்கு என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திடீர்னு இன்னொரு புயல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மழை ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எப்படி மழை ஊற்றிட்டே இருக்குது. அதுக்கு காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. மழையினாலே நல்லா காரமாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்யலான்னு யோசித்தேன். சரி, தக்காளி தொக்கு செஞ்சால் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். தக்காளி திரும்பவும் ரொம்ப கம்மியாக விற்குது, அதான் தக்காளி தொக்கு போட்டுட்ருக்கேன். தனி மிளகாப்பொடி, உப்பு, வெந்தயப்பொடி எல்லாம் போட்டாச்சு. தக்காளி தொக்கு வீடியோ கூட நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்குலாம் இருக்கும். இந்த மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சு வச்சோம்னா தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். என்னதான் சைட் டிஷ் வச்சாலும் இதையும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே சுருள வதங்கணும். நான் இன்றைக்கி பூண்டுலாம் போட்டிருக்கேன். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அப்படி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இறக்கணும். இப்போ நல்லா பாருங்கள் சுருண்டு வந்துடுச்சு. போதும், இறக்கிடலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிறதா இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படி வச்சுக்கலாம். கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் எண்ணெயை குறைச்சி ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அந்த ஃபங்க்ஷன் சீக்கிரம் முடிஞ்சதும் சரி, வெஸ்ட்டு சைடில் என் பையன் அவனுக்கு ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். சரி போகலான்னு போனோம். நமக்கு இருக்கவே இருக்குது லேடிஸ் ஐட்டம்ஸு. சரி, அவன் மேலே போய் ஜென்ஸ் இதில் அவனுக்கு தேவையானதை பார்க்க போயிட்டான். நான் சரி என்னென்ன வந்திருக்கு நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பிராஸ் மாதிரி இருந்தது, ஆனால் பிராஸாக என்னன்னு தெரியல. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை கோட்டிங் பண்ணியிருக்காங்களா பிராஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிறையா அந்த டேபிளில் சர்விங் பர்பஸ்க்கு உண்டான ஐட்டங்கள்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. பாருங்கள், கரண்டிகள் எல்லாம் கூட அழகாக இருந்தது. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எவ்வளோ திங்ஸை தான் வாங்கிறது, அதனால் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி பிராஸ் கலெக்ஷன் மாதிரி தான் இந்த தடவை நிறையா இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போட்டிருக்கு பாருங்கள். அதுக்கு பின்னாடி கூட சும்மா கோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். இது கூட எவர் சில்வர் தான், பட் வெளியில் மாத்திரம் பெயிண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், உள்ளே எல்லாம் எவர் சில்வர் தான். எல்லாமே நல்லா இருந்தது. அதிலே டீ காஃபி இதுக்கெல்லாமே டப்பாலாம் இருந்தது. இந்த உடன் பவுல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். சரி, நிறைய திங்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அடுக்குனேன். வேறு அடுக்கரைச்சி தான் தெரியுது நிறைய பாத்திரங்கள் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு. அதனால் சும்மா வாங்கலை. பாருங்கள், இதெல்லாம் காதில் போடுறது, கழுத்தில் அந்த மாதிரி இதெல்லாமும் நிறையா இருந்துச்சு. தோடுகள், நெக்லஸ் மாதிரி, ஆரம் மாதிரி அதெல்லாமும் இருந்தது. அப்புறம் லேடிஸை பர்ஸ் பாருங்கள், மணியிலே பின்னி இருந்தது. நல்ல குட்டி குட்டி மணி, ஒயிட் மணியில் பின்னி இருந்தது. அதே மாதிரி பிளாக் கலர்லேயும் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 400 அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நியூ இயர் வேறு வரப்போகுது இல்லையா, அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. உங்கள் யாருக்கும் நியூ இயர்க்கு டெக்கரேட் பண்ண தேவை இருந்தால் போய் பாருங்கள். அப்புறம் ஃப்ளவர்ஸ் கூட எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய சின்ன சின்ன பாட்லேயும் இருந்தது, பெரிய இதுவும் இருந்தது. எல்லாமே கலர்ஸ் எல்லாம் வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரே, இது உடன் ட்ரே தான். இதில் ஏதோ என்ன ஃபினிஷிங் கொடுத்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. செராமிக் ஃபினிஷிங் மாதிரி வலுவலுன்னு இருந்துச்சு. தொட்டு பார்க்குறதுக்கே நல்லா சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது உடன் பவுல் சின்னது.
இதெல்லாம் வந்து காஃபி மக்கு கிறிஸ்மஸ்க்காக வந்திருந்தது. இதெல்லாமும் மக்கு தான் 4 உள்ள செட்டு. இந்த பவுலை தான் எடுத்து பார்த்துட்ருந்தேன். சரி வாங்கலாமான்னு. ஏற்கனவே நிறையா இருக்குன்னு அப்புறம் வச்சுட்டேன். அப்புறம் இது பாருங்கள், கேண்டில் ஹோல்டர் தாமரைப்பூ மாதிரி. அதிலே 2-3 கலர்ஸ் எல்லாம் இருந்தது. கேண்டில் ஹோல்டர் தான் நிறையா இருந்தது. அழகழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தேன். சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணால் வேணும்னு தேடிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் லீஃப் பிளேட்டு, எல்லாமே செராமிக் தான். எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இலை மாதிரியே வரைஞ்சிருக்கு. அப்புறம் ஹேண்ட்பேக், பர்ஸ் எல்லாமே ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. இது வந்து 1499. நான் கூட பேக்கிட்லாம் கூட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து பரவாயில்ல, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு சமயம் அவ்வளோவா இருக்காது. இந்த சமயம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இடிக்கல் மார்பிள்லேயே இருந்தது. நான் காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ட்ரே பாருங்கள். சர்விங் ட்ரேலேயும் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் இருக்குது. நிறைய இந்த சர்விங் இதெல்லாம் பேம்பூவில் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. டீ கோஸ்டர் பாருங்கள், குட்டி குட்டியாக வுட்டில் இருக்குது. நல்ல ஃபினிஷிங்கெல்லாம் நல்லா இருந்தது. இதெல்லாமும் கேண்டில் ஹோல்டர் தான். அதில் 2 இது வைக்கிற மாதிரி, 3 வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி விதவிதமாக நிறையா இருந்துச்சு. இது வந்து சிங்கிள், ஒன்று வைக்கிற மாதிரி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 299. இதே மாதிரி 1, 2, 3ன்னு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி டிசைனாக அழகாக இருந்துச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கூட நல்லா இருந்தது. உள்ளெல்லாம் வந்து சில்வர் தான், வெளியில் மாத்திரம் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருந்தது. அப்புறம் இந்த மாதிரியும் இருக்குது பாருங்கள், பிஸ்கெட்ஸ், காஃபி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து 399 ருபீஸ். நீங்கள் யாரெல்லாம் வெஸ்ட் சைட் போயிருக்கீங்க, நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது எல்லாமும் அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் பாருங்கள், அது கூட நல்லா இருந்தது. அந்த டீலாம் கொண்டு வருவாங்களே டீ கடையில், அந்த மாதிரி பேஸ்கெட் கூட இருந்தது. அப்புறம் நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் செடி, நெஜ செடி மாதிரியே இருந்தது பாருங்கள். ஸ்பைடர் பிளான்ட் மாதிரியே இருந்தது. இது ரப்பர் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு வச்சுருக்க பிளான்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதே பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் சரி நெஜ செடியே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கூட அப்படி வச்சுக்கலாம், நல்லா இருந்துச்சு. ஒன்று வந்து 199, ஒரு கொத்து. நம்ம வேணுங்கிறது எத்தனை வேணும்னாலும் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.